வந்த தோழர்கள் அத்தனை பேரும் என் கூட நின்னு புகைப்படம் எடுத்து, அவங்க பூங்கொத்து குடுத்து, சால்வ போட்டு அது நான் நினைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். பொய்யான ஒரு மரியாதை இல்ல. புரியுது. அவங்க புகைப்படம் எடுத்தது பொய்யானது கிடையாது. எனக்கு தெரியும் அதெல்லாம். அந்த சில விஷயங்கள உணர முடியாதனால. சிபிஎம் சார்ந்த மாநில செயலாளர் அவர் சண்முகம் ஐயா தோழர். ஆமா. அவர் வந்து தனிப்பட்ட முறையில நான் வரும்போது ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இது என்னமோ உலக அளவுல வந்து இத நீங்க உங்கள்ட்ட பேசுறாங்க. இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றிக்கு வந்து நான் மட்டும் காரணம் இல்ல. இது எல்லாம் உழைச்ச என்னுடைய ஒர்க்கர் எல்லாமே. இது எல்லாமே பண்ணிக்கலாம். இவரு தான் நம்மளுடைய கம்பெனியோட முக்கியமான ஒரு வேலைக்காரர். வாங்க முன்னாடி. பின்னாடி வாங்க. ஏன்னா அவருடைய சிலைய பண்ணிட்டு, அவருடைய கொள்கைய பேசிட்டு, அவர் வலியுறுத்துனதே இதுதானே. கண்டிப்பா. ஆமா. ஆமா. எல்லா உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் தான் அவரோட முக்கியமான முழக்கமே. இந்த உருவத்தெல்லாம் வந்து தனித்தனியா உருவத்தெல்லாம் உருவாக்குறவரு தான் பித்தளையில அண்ணன். இப்ப இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் நிக்குதுன்னா, அதுக்கு காரணம் இவரு. அதுக்கப்புறம் இந்த உருவத்த வந்து கார்ல் மார்க்ஸ வடிவமைச்சு வெண்கலத்துல பண்ணது இவரு. தேவா. ஆமா. அது வந்து மண்ணு கிளே மாடல்லாம் பண்ணி, அத டை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மெழுகுக்கு எடுத்துட்டு போனது இவரு பேரு அக்பர். அவர் தான் நம்ம இங்க கம்பெனில ஒரு ஆஸ்தான ஒரு வேலைக்காரர். அந்த மண்ணு ஒரு ஆரம்ப கால நிலை மண். இவரும் வந்து இப்ப நம்மள மாரி ஒரு ஒர்க்கர் தான் அவரு. இப்ப சமீபத்துல கூட அவருக்கு 2 அவார்டு குடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி ஊரு. பேரு இதுல சரவணன். சரவணன். வெறும் செஞ்சதுனால மட்டும் அந்த சிலை வந்துராது. இவரு டை ஊத்தலாம் அது வராது. இவரு காஸ்டிங் பண்ணணும், இவரு வெல்ட் அடிக்கணும். இதெல்லாம் இல்லன்னா ஒரு சிலை உருவாகி அங்க போய் நிக்காது.